மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 35. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவனுக்கு முன்னால் வெள்ளை நிற தொப்பியும் வெள்ளை நிற ஆடையும் அணிந்தபடி காலையில் ஜாகிங் வந்த ஒரு நடுத்தர வயது நபர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் சட்டென்று தன் நிலைக்கு வந்த விஸ்வா தரையிலிருந்து எழுந்து அமர்ந்து, குட் மார்னிங் சார் என்றான் லேசான குரலில். அதற்கு அந்த நபரோ விஸ்வாவை மேலிருந்து கீழ்வரை ஒருவித சந்தேக பார்வையோடு பார்த்துவிட்டு லேசான புன்னகையுடன், என்ன தம்பி, விடிய விடிய இந்த பீச்சில் படுத்து கிடக்கிற? என்ன, நேத்து நைட்டு ரொம்ப அதிகமா தண்ணி அடிச்சியா? போதை இன்னும் தெளியலையா என்று யதார்த்தமாக கேட்டார். அவர் கேட்டதை கேட்டு விஸ்வா லேசாக சிரித்து கொண்டே, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நேத்து நைட்டு மனசு ஒரு மாதிரி பாரமா இருந்துச்சு, சும்மா அப்படியே காத்தோட்டமா உட்கார்ந்து கடலை பார்த்துட்டு இருந்தனா அப்படியே கண்ணை அசந்து தூங்கிட்ட சார் என்று உண்மையை மறைத்து சமாளித்தான். அதற்கு ஜாகிங் வந்த அந்த நபர், அப்படியா விஷயம்? இருந்தாலும் தம்பி, இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நைட்டு நேரத்துல தனியா படுத்து தூங்கக்கூடாதுப்பா. ரோந்து வர்ற போலீஸ் யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும். விடிஞ்சு எல்லாரும் நடமாட ஆரம்பிச்சாச்சு, நீ உடனே இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு என்று ஒரு பெரிய மனிதராக அவனுக்கு அறிவுரை கூறிவிட்டு மீண்டும் தன் ஜாகிங்கை தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்தார். அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்ட விஸ்வா தான் படுத்திருந்த அந்த இடத்திலிருந்த மணலை உதறிக்கொண்டு மெதுவாக எழுந்து அமர்ந்தான். இரவெல்லாம் ஒரே இடத்தில் படுத்திருந்ததால் உடம்பெல்லாம் லேசாக வலிக்க தன் இரு கைகளை உயர்த்தி நெட்டி முறித்து உடம்பை சோம்பல் முறித்தான். சூரியன் மெதுவாக மேலே ஏறிக்கொண்டிருக்க விஸ்வா நேராக கரையை முட்டும் அந்த கடலுக்குள் இறங்கினான். குளிர்ந்த கடல் நீர் அவனது பாதங்களை தீண்டியபோது அவனது உடம்பிற்குள் ஒரு புதிய சுறுசுறுப்பு தொற்றிக்கொண்டது. குனிந்து கடல் நீரை அள்ளி தன் கை கால்கள் மற்றும் இரவெல்லாம் தூங்காத களைப்பு தெரிந்த முகத்தையும் நன்றாக கழுவினான். ஈர முகத்தை துடைத்து கொண்டே மணலில் கிடந்த தன் காலணிகளை, ஷூஸ்களை எடுத்து அதன் வாரை கச்சிதமாக ஒன்றாக சேர்த்து முடிச்சிட்டான். பின்பு அந்த ஷூஸ்களை தன் தோளில் தொங்கவிட்டபடி தன் கால்கள் நனைய நனைய கடற்கரை மணலை தாண்டி சலசலப்புடன் விழித்து கொண்டிருக்கும் அந்த பாம்பே மாநகரத்தை நோக்கி தீர்க்கமான பார்வோடு நடக்கத் தொடங்கினான் விஸ்வா. கடற்கரையை விட்டு வெளியேறிய விஸ்வா சென்னை சிட்டிக்குள் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டலுக்கு சென்றான். அது சாதாரண விடுதியல்ல, தங்கும் வசதி மற்றும் உலகத்தரம் வாய்ந்த உணவகம் என இரண்டுமே கொண்ட ஒரு சொகுசான 7 ஸ்டார் ஹோட்டல். விஸ்வா அங்கு வந்ததற்கு ஒரு மிக முக்கிய காரணம் இருந்தது. நாம் பாம்பேக்கு போய் அந்த பார்கவியை பார்ப்பதற்கு முன்பு அவளது அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நம்முடைய உடை, தோற்றம், ஸ்டைல் என அத்தனையையும் மாற்றியாக வேண்டும். இப்போது நான் இருக்கிற இதே சாதாரண நடுத்தர குடும்பத்து தோற்றத்தோடு போய் அவளை பார்த்தால் அவள் என்னை மதிக்க மாட்டாள். அவளை பார்க்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டாகவும் கம்பீரமாகவும் இருக்கணும். ஏன்னா நமக்கு அவள்கிட்ட இருந்து பல குடும்ப ரகசியங்களை கறக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவினாஷ் அங்கிள் சொன்ன மாதிரி அவளை என்னோட வாழ்க்கை துணையா ஆக்கிக்கணும்னா நான் அவளுக்கு ஏத்த தகுதியோடு அவ முன்னாடி போய் நிக்கணும் என்று தன் மனதில் ஆழமாக கணக்கு போட்டிருந்தான் விஸ்வா. ஆகையால்தான் தன் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள அந்த உயர்தர ஹோட்டலை தேர்ந்தெடுத்து வந்திருந்தான். ஆனால் இந்த உலகத்தில் எப்போதுமே எங்குமே நடக்கும் சாமானிய மனிதனுக்கான அதே கசப்பான அவமானம் அங்கு விஸ்வாவிற்கும் நடந்தது. இரவெல்லாம் தூங்காமல் கலைந்திருந்த தலைமுடி, கசங்கிய சாதாரண உடைகள், தோளில் தொங்கும் ஷூ என விஸ்வாவின் மிக சாதாரணமான தோற்றத்தை பார்த்த அந்த 7 ஸ்டார் ஹோட்டலின் வாயில் காவலர்களும் ஊழியர்களும் அவனது உடையையும் உருவத்தையும் வைத்தே அவனை எடை போட்டனர். அவன் ஒரு பிச்சைக்காரனையோ அல்லது ஊர் சுற்றுபவனையோ போல தெரிந்ததால் அவனை ஹோட்டலின் பிரதான வாயிலிலேயே கைகளை பரப்பி தடுத்து நிறுத்தினர். அவனுக்கு ஹோட்டலின் உள்ளே செல்ல அடியெடுத்து வைக்க கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அவர்கள் தடுத்ததும் விஸ்வா கோபப்படாமல் அமைதியாக, சார், எதுக்காக என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூம் வேணும் சார், அதுக்கு தான் வந்தேன்.
என்று மரியாதையாக கேட்டான். அதற்கு அந்த வாயில் காவலன் சலிப்புடன், யோ தம்பி, சும்மா காலங்கார்த்தாலேயே இங்க வந்து எங்களை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு கடுப்பேற்றலப்பா. ஏற்கனவே இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல எங்களுக்கு ஒழுங்கா போனஸ் தர மாட்டேங்கிறாங்கங்கிற கடுப்புல இருக்கோம். வாரம் முழுக்க மாடா உழைச்சாலும் ஒழுங்கா ஒரு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஒரு இழவும் சரியா நடக்க மாட்டேங்குது. இதுல காலையிலேயே நீ ஒரு சாவு கிராக்கி மாதிரி வந்து நிக்கிற. இப்போ உன்னை உள்ள விட்டு அதை அந்த மேனேஜர் பார்த்துட்டாருன்னா அப்புறம் என் மேல காய்ச்சி மூச்சுன்னு கத்தி என் வேலையை காலி பண்ணிடுவாரு. பேசாம போடா தம்பி, கிளம்பு கிளம்பு என்று விரக்காத குறையாக ஏளனமாக பேசினான். ஹோட்டலுக்கு வர்ற ஒரு கஸ்டமரை இப்படித்தான் நடத்துவாங்களா என்று மனதிற்குள் நினைத்த விஸ்வா தன் உதடுகளில் ஒரு லேசான புன்னகையை வரவழைத்துக் கொண்டான். சார், நீங்கெல்லாம் எப்பதான் திருந்துவீங்களோ தெரியல. எத்தனை டிவியில சோஷியல் மீடியால சொல்றாங்க, எவ்வளவோ பெரிய மனுஷங்க எல்லாம் வந்து அறிவுரை சொல்றாங்க, ஒருத்தரோட வெளி உருவத்தையும் உடையையும் பார்த்து யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. ஆனா நீங்க எல்லாம் எதை சொன்னாலும் திருந்துற மாதிரியே இல்லையே சார் என்றான் நக்கலாக. உடனே அந்த ஊழியர் இன்னும் கோபமாகி, தம்பி, உன்ன மாதிரி ஆளுங்களை நாங்க யூடியூப் சேனல்லையும் சினிமா படத்துலையும் நிறைய பார்த்துட்டோம் பார். படத்துல திடீர்னு பணக்காரனா மாறுற மாதிரியும் வாட்ச்மேனை பழி வாங்குற மாதிரியும் சீன் வைப்பாங்க. ஆனா என்னோட 20 வருஷ சர்வீஸ் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சீனை கூட நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. சில பேர் இந்த மாதிரி டயலாக் பேசிட்டு, நான் யாரு தெரியுமா, என் பின்னணி என்ன தெரியுமா, எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமான்னு வந்து வீராப்பா வீரவசனம் பேசுவான். அவனை நாங்க உள்ள விடலேன்னு தெரிஞ்சதும், இருடா என் மேனேஜரை கூட்டிட்டு வரேன், போனை போட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன்னு கோவிச்சுக்கிட்டு போவான். அப்படி போறவன் தான் அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கம் திரும்பி வந்ததே கிடையாது என்று சத்தமாக சிரித்துக்கொண்டே கூறினான் அந்த வாயில் காவலன். ஓ, இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்து நீ பழகி இருக்க போ. ஆனா அவனுங்களை விட நான் கொஞ்சம் வித்தியாசமானவன்னு உனக்கு இன்னும் புரியல இல்ல என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட விஸ்வா அவனது பேச்சுக்கு சற்று எரிச்சல் அடைந்து தன் குரலை லேசாக கடினமாக கேட்டான். அப்படின்னா நீங்க வந்து உண்மையாவே ஒரு மனுஷனோட உடையையும் அவனோட ஆடம்பர தோரணையும் வச்சு மட்டும்தான் அவன் யாருன்னு முடிவு பண்றீங்களா என்று அந்த ஹோட்டல் ஊழியர்களின் முகத்தை உற்று பார்த்து தன் கம்பீரமான குரலில் சற்று அதட்டலாக கேட்டான் விஸ்வா. அந்த 7 ஸ்டார் ஹோட்டலின் வாசலில் சலசலப்பு இன்னும் அதிகமாக தொடங்கியது. வாயில் காவலன் விஸ்வாவை ஏளனமாக பார்த்து, இப்ப நான் என்ன சொன்னா நீ என்ன தம்பி பண்ண போற? உன்னால இங்க ஒரு இழவும் பண்ண முடியாது. நீயும் மத்தவனுங்க மாதிரி, இருடா நான் அவனை கூட்டிட்டு வர்றேன், இவனை கூட்டிட்டு வந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு சவடால் விடுவியா? இல்ல மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு மிரட்டுவியா? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை உள்ள விட்டுட்டு அப்புறம் நாம் படுற பாட்டை விட உன்னை உள்ள விடாம இங்கேயே தடுத்து நிறுத்திட்டு உன்கிட்ட திட்டு வாங்கினா கூட எனக்கு ஓகே தான். உன்னை உள்ள விடாம தடுத்தா அந்த மேனேஜர் அதிகபட்சம் என்ன 4 வார்த்தை திட்டுவாரு, அதோட முடிஞ்சிடும். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களை உள்ள விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இதான் சாக்குன்னு என் வேலையவே தூக்க காத்துக்கிட்டு இருக்காரு அந்த மேனேஜர் என்று தன் மனதில் இருந்த அத்தனை ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தார். ஓ, அப்படின்னா இவரோட கோபம் எரிச்சல் ஃபுல்லா இங்க வர்ற கஸ்டமர்ஸ் மேல இல்ல, அவரோட மேனேஜர் மேல தான் இருக்கு. ஆனா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றவங்களை இப்படி நடத்துறது முறையான தன்மை கிடையாது என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்ட விஸ்வா தன் முகத்தில் எந்த ஒரு பதற்றத்தையும் காட்டாமல் ரொம்பவே அமைதியாக தன் பாக்கெட்டிற்குள் கையை விட்டான். அங்கிருந்து ஒரு பளபளக்கும் கருப்பு நிற இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டை வெளியே எடுத்தான். அதை அந்த வாட்ச்மேனுக்கு நேராக நீட்டி, சரி சார், உங்க மேனேஜர் பயம் உங்களுக்கு இருக்கு, அதை நான் தப்பு சொல்லல. ஆனா இந்தாங்க, இதுதான் என்னோட கார்டு. இதை எடுத்துட்டு போய் உங்க ஹோட்டல் ரிசப்ஷன்ல கொடுங்க. இதுல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ண சொல்லுங்க. இதுல இருக்கிற பணத்தை வச்சு என்னால இந்த ஹோட்டல்ல ஒரு ஆடம்பரமான ரூம் போட முடியுமா முடியாதான்னு நீங்களே நேர்ல பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இதே வாசல்ல நீங்க நிக்க சொன்ன இதே இடத்துல பொறுமையா வெயிட் பண்றேன் என்றான் விஸ்வா மிக கூலாக. அதற்கு அந்த வாயில் காவலாளி கார்டை வாங்க மறுத்து இன்னும் எரிச்சலாகி, தம்பி, காலங்கார்த்தாலேயே என் பொறுமையை சோதிக்காலப்பா. ஏதோ ஒரு டூப்ளிகேட் கார்டை என் கண்ணு முன்னாடி காட்டின உடனே இதுல பல கோடி பேலன்ஸ் காட்டிடுமா என்ன? இப்ப நான் இந்த கார்டை வாங்கிட்டு உள்ள போய் இதுல 1 ரூபாய் கூட இல்லாம நில்லுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ என் கார்டில் இருந்த காசையெல்லாம் நீங்க தான் ஏமாத்தி புடுங்கிட்டீங்க, நீ இங்க புதுசா ஏதாவது கதை கட்டி பஞ்சாயத்தை கூட்டுவ. உன்னோட எந்த தில்லாங்கடி வேலையிலையும் நான் சிக்க மாட்டேன் தம்பி. ஒழுங்கு மரியாதையா கார்டை பாக்கெட்ல வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு என்று கராராக கூறி கையை நீட்டினார். விஸ்வாவின் கார்டை பார்த்தும் அந்த ஊழியர் நம்ப மறுக்க,
விஸ்வாவின் உதடுகளில் அந்த ஆபத்தான புன்னகை இன்னும் அதிகமானது. அந்த காவலாளி அத்தனை சத்தம் போட்ட பிறகும் விஸ்வா கோபப்படாமல் தன் குரலை இன்னும் லேசாக குறைத்து சற்று கனிவாக அவரிடம் பேசத் தொடங்கினான். அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? வந்ததிலிருந்து ஏன் இப்படி கடுகடுன்னு கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? ஒருவேளை உங்ககிட்ட கார்தை கொடுத்துட்டு நான் ஏமாத்திட்டு போயிடுவேன்னு உங்களுக்கு பயமா இருக்கா? பரவாயில்லண்ணே, நீங்க இந்த கார்டை நேரா உங்க மேனேஜர்கிட்டயே கொண்டு போய் காட்டுங்க. அவரும் இதை பார்த்துட்டு இவனையெல்லாம் உள்ள விட முடியாதுன்னு சொன்னா நான் மறுவார்த்தை பேசாம இந்த கார்டை வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடுறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னே என்றான் விஸ்வா நிதானமாக. இதை ஆச்சரியத்துடன் கேட்ட அந்த செக்யூரிட்டி தன் மனதிற்குள், என்ன இவன் நம்ம இவ்வளவு மிரட்டியும் இங்கிருந்து நகரமாட்டான் போல இருக்கே, என் வேலைக்கே வேட்டு வைக்காம இங்கிருந்து போக மாட்டான் போலையே என்று நினைத்து கொண்டு விஸ்வாவை முறைத்து பார்த்தார். தம்பே, உன்ன மாதிரி பல பேரை என் சர்வீஸ்ல நான் பார்த்துட்டேன். ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடு. என்னை இன்னும் கோபப்படுத்தாத. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சுத்தி பாரு தம்பி. இந்த 7 ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றவங்க அத்தனை பேரும் எந்தெந்த பெரிய கார்ல எவ்வளவு சொகுசான ஆடம்பரமான சொகுசு வண்டியில வந்து இறங்குறாங்கன்னு தெரியுதா? இங்க யாராவது ஒருத்தராச்சும் நடந்து வராங்களா? நீ பாட்டுக்கு விடியற் காலையில இப்படி ஒரு கசங்கிய அசிங்கமான சட்டைய போட்டுக்கிட்டு வெறுங்காலோட நடந்து வந்துட்டு இந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு ரூம் வேணும்ங்கிற. இதுல நாங்க உடைய வச்சு எடை போடுறோமான்னு எங்களையே தத்துவம் பேசுற. ஒரு இடத்துக்கு எப்படி வரணும், எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல. நீ என்கிட்ட பேசுற, முதல்ல இங்கிருந்து போ, இல்லனா அப்புறம் வேற மாதிரி நடக்கும் என்று அந்த செக்யூரிட்டி மேலும் கடுமையாக கத்தி பேசினார். ஆனால் விஸ்வா அசரவில்லை. மீண்டும் அந்த கார்டை நீட்டி, அண்ணே, நான் சொல்றத கேளுங்க. இந்த ஒரே ஒரு கார்டை மட்டும் வாங்கிட்டு போய் உங்க மேனேஜர் கிட்ட காட்டுங்க. அப்புறமும் அவர் என்ன உள்ள கூப்பிடலன்னா நான் தான் போயிடுறேன்னு சொல்றேன்ல. எனக்கு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கண்ணே என்றான் விடாப்பிடியாக. உடனே அந்த செக்யூரிட்டிக்கு உள்ளுக்குள் ஒரு கணம் யோசனை ஓடியது. இவன் இங்கே இருந்து ஈஸியா போக மாட்டான் போல இருக்கே. இப்ப இவன் பேச்ச நம்பி இந்த கார்டை நான் வாங்கிட்டு போய் உள்ள கொடுத்தா அந்த மேனேஜர் உடனே ஐயையோ இவ்ளோ பெரிய விஐபி வந்திருக்காரான்னு ஓடோடி வந்தா வாசல்ல கூப்பிட போறான். யாரடா இவன், எங்கே இருந்துனா இந்த கார்டை தூக்கிக்கிட்டு என்கிட்ட வர்றேன்னு என் தலையிலேயே அடிச்சு என்னென்ன கேள்வி கேட்டு கத்த போறானோ தெரியலையே என்று பயந்தார். அதனால் தன் பயத்தை மறைத்து கொண்டு, தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. உனக்கு அப்படி என்னப்பா என் வேலை மேல ஆசை? நான் தான் திரும்பி திரும்பி சொல்றேன்ல, நீ என் வேலைக்கு வேட்டு வைக்காம போக மாட்டான் போல இருக்கே. உன்னால அந்த மேனேஜர் கிட்ட போய் என்னால மூக்கு முட்டை பேச்சு வாங்க முடியாது தம்பி. அதனால கார்டை எடுத்துட்டு போ என்று கராராக கூறினார். அவர் அவ்வளவு பேசியும் தன் உடையை மட்டுமே குத்தி காட்டுவதை கேட்ட விஸ்வா தன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகையை வரவழைத்துக் கொண்டான். அவனது கண்கள் அந்த செக்யூரிட்டியின் முகத்தை ஊடுருவி பார்ப்பது போல் தீர்க்கமாக மாறின. அப்போது ஒரு குரல், விஸ்வா,